வெல்கம் டு சமையலறை. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியான வாழைப்பூ வடை பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். 1 கப் வாழைப்பூ நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 1/2 கப் கடலைப்பருப்பை 3 தடவை தண்ணியில் அலசிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 காஞ்ச மிளகாய் உங்களுக்கு பிடிக்கலன்னா பச்சை மிளகாய் கூட நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 வெங்காயம், அதையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலை, அதையும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 4 பல் பூண்டு. இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஜாரில் ஃபஸ்ட்டு நான் ஊற வச்சுருக்கிற கடலைப்பருப்பு சேர்க்குறேன். கடலைப்பருப்பு சேர்த்ததுக்குமா 4 பல் பூண்டு, காஞ்ச மிளகாய், சோம்பு. இதை ஃபஸ்ட்டு நம்ம குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப மைய அரைச்சிடாதீங்க, இந்தளவுக்கு குறைன்னு இருக்கணும். கடலைப்பருப்பு அங்கங்கே 1-2 தெரியணும், அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூ, வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா கலர்னதுக்கப்புறமா தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு கையில் வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். சிம்மில் வச்சு வேக விடுங்க, அப்போ தான் உள்ளுக்குள்ளே நல்லா வேகும். இப்போ இதை நல்லா மெதுவாக திருப்பி போடுங்க. போட்டுட்டு உடனே திருப்பி போட்டுறாதீங்க. அது ஒரு சைடு ஒரு 2 நிமிஷம் வேகட்டும், அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். உடனே திருப்பி போட்டோன்னா பிரிஞ்சு போயிடும். இப்போ நல்லா பபிள்ஸ்லாம் அடங்கி நல்லா முறுமுறுன்னு வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து வெளில வச்சிடலாம். ரொம்ப சூப்பராக, ரொம்ப அருமையாக ஹெல்த்தியான வாழைப்பூ வடை ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ்ஷு வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி வந்திருக்கு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் முக்கியமாக சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இப்போ இதை சுட சுட டீயோட சுட சுட வடையை சாப்பிட போகிறேன்.